இந்த வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்வழுதுமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாம் வருகைக்கு காத்திருக்கிற ஜனங்கள், சபை அதுக்கு தான் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாம் வருகையில் அவரோடு கூட பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். அதே வேளையில் இந்த பூமியில் இருக்கிற நாம் அவர் வரும்பொழுது மறுரூபமாக்கப்பட்டு அப்படின்னு இருக்கிற வசனம் சொல்லுது. உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போக மேகன்மை எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் நாம் இருப்போம் அப்படின்னு இருக்கு. அப்படியானால் இப்போ இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற நாம வருகை வரும்பொழுது அப்படியே மறுரூபமாகி அவரோடு கூட நாம் ஆகாயத்தில் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்போம். சரி, இங்கே இருக்கிற நாம் அப்படியே ஒரு நிமிஷத்தில் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவாங்க, மறுரூபமாகி போயிட முடியுமா? அது என்ன நடக்கிறது வேணா ஒரு நிமிஷமா இருக்கும். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் என்பது எல்லாருக்கும் சம்பவிக்குமா? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லித்தான் நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குண்டு எல்லாம் வைப்பாங்க. அந்த குண்டு வெடிக்குதுன்னா ஒரு நிமிஷத்தில் வெடிச்சிடும், 10 செகண்டில் வெடிச்சு அது அந்த ஊரையே காலி பண்ணிடும். ஆனால் அதுக்கான ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த குண்டு வைக்கிறது, குண்டு தயாரிக்கிறது, அது ரொம்ப மாசம் நடக்கும். ஆனால் அது நடக்கிறது என்னமோ ஒரு நிமிஷத்தில். அதே மாதிரி தான் இந்த மறுரூபமாக்கப்படுகிறது ஒரு நிமிஷம், ஒரு இமை பொழுதாக இருந்தாலும் அவரோடு கூட நாம் சடனாக, அப்படிதான் வசனம் சொல்லுது, அப்படியே சடனாக நாம் மாறி போக போகிறோம். ஆனால் அது மாறுறதுக்கு தான் ஒரு நிமிஷமே ஒழிய, மாறுகிற நமக்கு அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு பெரிய காரியம், அது ஒரு லாங் ப்ராசஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி குண்டு வைக்கிற மாதிரி, சமைக்கிற மாதிரி, அது ஒரு இடத்துல ஆரம்பித்து அது ஒரு இடத்துல கொண்டு வந்து முடிக்கணும். அப்போ இந்த மறுரூபமாக்கப்படுவதற்கு, அவரோடு கூட புறப்பட்டு போவதற்கு, மேகங்களின் மேல் அவரோடு கூட இருப்பதற்கு நாம் இப்போ பூமியில் இருக்கிறோம், உயிரோடு இருக்கிற நாமும் அப்படின்னு இருக்கு. அப்போ நாம இப்படி மறுரூபமாகி அவரோடு கூட மேகத்தில் போறதுங்கிறது ஒரு அடுக்கடுக்கான ப்ராசஸ், அடுத்தடுத்த கட்டம். இமிடியட்டாக ஒரு நிமிஷத்துல எல்லாரும் அப்படின்றது இல்லை. யாரெல்லாம் இருக்கிறாங்க, அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அப்போ அந்த மறுரூபமாகி போறதுக்கு அந்த ப்ராசஸ் என்னன்னு எனக்கு தெரியணும். சும்மா நான் போயிடுவேன் சில சொல்லுவாங்க, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு. நீங்க அதையும் ஒரு குரூப் என்ன சொல்றாங்க, நீங்க அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தால் அதன்படியே நடக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் பாசிட்டிவ் அப்ரோச் அல்லது மோட்டிவேஷனல் ஸ்பீச், என்னென்னமோ சொல்லுவாங்க, பாசிட்டிவ் வைப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்க. படிக்காமையே வீட்டில் உட்காந்து பையனை 100 எடுப்பேன் சொல்லிட்டு நேராக போய் எக்ஸாம் எழுத சொல்லுங்க. எப்படி 100 மார்க் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், அது வருமானு சொல்லி நீங்கள் பாருங்க. உங்கள் வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமே, சாவியே போடாமல், இந்த வண்டி நீ சென்னை போயிடும் உள்ள உட்காந்து சொல்லிகிட்டே இருங்க. அந்த வண்டி எப்படி தான் சென்னை போகுதுன்னு பார்ப்போம். நான் ஏதோ ஒன்று செய்ய வேண்டி இருக்கிறது. அதற்கு கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறதுன்னு இருக்கு. என்னுடைய கிரியை, என்னுடையதான ஒரு முயற்சி இல்லாமல் அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் என்கிட்ட இந்த வேதத்தை கொடுத்து என்ன படி, நீ ரெடி ஆகு அப்படின்னு சொல்றாரு. நம்ம கிட்ட எதுக்காக இவ்வளோ காரியங்களை சொல்லணும், இவ்வளோ விஷயத்தை எதுக்கு சொல்லணும்? இல்லைன்னா ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே உங்களை அப்படியே பரலோகத்துக்கு கூட்டு போயிடலாமே, ஒரு இமை பொழுது அன்னைக்கே கூட்டு போயிடலாமே. அப்போ இங்க வச்சு ஒரு சபைக்குள்ள வச்சு ஒரு மெய்ப்பண்ட கொடுத்து உங்களை தயார் பண்ணுவது எதற்காக அப்படின்னா, அது ஒரு நாள் ப்ராசஸ் அல்ல, ஒரு நிமிஷ ப்ராசஸ் அல்ல, அதோட ரிசல்ட் தான் ஒரு நிமிஷம். ஆனால் அதற்கான வேலை பெருசு, மிகப்பெரியதான வேலை. இப்ப கீழே இருக்கிற இந்த ஜனங்கள் நாம் எல்லோரும் அப்படின்னு இருக்கு. மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த கீழே இருந்து மேகத்துக்குள்ள நுழையிற வரைக்கும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. கீழே இருந்து மேகத்துக்குள்ள நுழையிற வரைக்கும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அதுதான் நாம் இப்போ என்ன செய்ய போறோம், முதலாவது பார்க்க போகிறோம். ஒரு படிப்படியா எப்படி நம்ம மேல போறது அப்படிங்கிறத நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதை வாசிக்கும் போது இந்த வசனத்துக்கு ஒத்த ஒரு சம்பவம் ரொம்ப அழகாக யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு ஒத்த ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கு. நான் அதை அப்புறம் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்றேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். இப்ப இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, கானானுக்கு போகும்படி எகிப்திலிருந்து ஒரு பெரிய கூட்டம் அழைத்து கொண்டு வரப்படுகிறது. யாத்ராகமம் என்பது புதிய ஏற்பாட்டில் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பிரயாணத்தினுடைய நிழலாட்டம். அது யாத்திரை ஆகமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட்ஸ் ஜேர்னி, டிராவல் பண்றோம். எங்கிருந்து? பழைய வாழ்க்கை எகிப்திலிருந்து எங்க போறோம்? பரம கானானுக்கு போவதற்கு. நடுவுல ஞானஸ்தானம் இருக்கு, அதாவது செங்கடலை கடந்து வர்றது. மேகஸ்தமம் அக்கினி ஸ்தம்பம் என்பது ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகம் பண்ணப்படுவது. மன்னா கண்மலை தண்ணி என்பது ஞான போஜனம், ஞான பானம், அதாவது கம்யூனியனுக்கு ஈக்குவலாக. இதெல்லாம் 1 Corinthians 10 இருக்கு, பவுல் சொல்றாரு, எல்லாம் அதுல இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்டேஜ். அப்படி வரும்பொழுது இந்த புறப்பட்டு வர கூட்டம் ஒரு இடத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் கானானுக்கு போக வேண்டியவர்கள். ஆனால் கானானுக்கு போகிற ஒரு இடத்துல இவர்கள் அத்தனை பேரும் மோசேயை காணாதபடினாலே, மோசே மலைக்கு மேல போயிட்டார். இப்ப நம்ம அடுத்து அதை தான் பார்க்க போறோம். மலைக்கு மேல போயிட்டார்.
ஆனால் கீழே மோசே இல்லைங்கிற அந்த 40 நாள் ஆயிடுச்சு, இரவும் பகலும் 40 நாள், கிட்டத்தட்ட 1.5 மாசம்னு வச்சுக்கோங்களேன். மோசே காணோம். உடனடியாக அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, கானானுக்கு பிரயாணப்படுவதற்கு நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவங்க பிரயாணத்தை முன்னின்று நடத்துவதற்கு ஒரு ஆள் வேணும். அதான் இப்போ முக்கியம். அவங்க தேடுவது எதுக்கு, இவங்களை முன்னின்று நடத்துவதற்கு ஒரு ஆள் வேணும். இப்போ முன்னின்று நடத்துவதற்கு இவங்க ஒரு ஆளை செலக்ட் பண்றாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை செலக்ட் பண்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஆனா முன்னின்று நடத்த வேண்டிய அந்த கண்ணுக்குட்டி வந்த உடனே இவங்களுடையதான, பிரயாணத்தில் இருக்க வேண்டிய இவங்களுடையதான மிக முக்கியமான காரியம் என்னவா மாறிடுச்சு. 6வது வசனம் வாசிங்க. அதுல மறுநாள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். இதான் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன ஆயிடுச்சு, பிரயாணம் போயிட்டே இருக்குது. ஆனால் பிரயாணத்துல சொன்ன பலி எல்லாம் செலுத்தப்படுகிறது, கொடுத்த முறைமைகள் ஃபாலோ பண்ணப்படுகிறது. சர்ச்சுக்கு வர்றது கரெக்டா வர்றது, ஞாயிற்றுக்கிழமை வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை, கம்யூனியன் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை, அதற்கு பிறகு கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் கொண்டாடுறதுல பிரச்சனை இல்லை, எல்லாம் கரெக்டா போயிட்டே இருக்குது. ஆனா இப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழி நடத்தக்கூடியதான மோசேக்கு பதிலாக கண்ணுக்குட்டி உள்ள வந்துட்டதுனால இப்ப இவர்கள் கானானுடைய விஷனோட போயிட்டு இருந்தவங்க வேறொரு விஷனுக்குள்ள வந்துட்டாங்க. எங்க உட்கார்ந்தாங்களாம், புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள். இவங்களுடைய மோட்டிவ் கானான், இவங்க மோட்டிவ் பரலோகம். ஆனால் இப்ப விளையாட்டு வந்துருச்சு, என்டர்டைன்மெண்ட், ஜாலியா சாப்பிட்டு புசிச்சு குடிச்சு ஜாலியா இருக்கணும். என்னங்க இப்ப என்ன, கானான் வனாந்தரத்துல நடத்தி கொண்டு வந்து அந்த பலிங்கிறீங்க, இந்த பலிங்கிறீங்க, அதை சொல்றீங்க, இதை சொல்றீங்க, அப்படி பண்ணு இப்படி பண்ணுங்கிறீங்க. ஒரே ஸ்ட்ரிக்டா போயிட்டு இருந்துச்சு மோசே இருக்கிற வரைக்கும். ஓய்வு நாள்ல வெளியே வரக்கூடாதுங்கிறாங்க, எதுவும் செய்யக்கூடாதுங்கிறாங்க, அப்புறம் மன்னாவை போய் காலைல எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. ஒவ்வொன்னு பயங்கர ஸ்ட்ரிக்டா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பார்த்தாங்க, இந்த ஸ்ட்ரிக்டா நடத்துற ஆள் ஒருத்தன் இல்ல, கொஞ்ச நாளைக்கு கரெக்டா வசனம் சொல்றவன் இல்ல, கொஞ்ச நாளைக்கு கத்தரோடு கூட வசனத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறவன் இல்லை. நடுவுல கண்ணுக்குட்டி வந்துருச்சு, பொன் கண்ணுக்குட்டி வந்துருச்சு. அவன் வந்து என்ன சொல்லி கொடுத்துட்டான், புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுதிக்க, எல்லாம் ஜாலியா இருக்கு, என்டர்டைன் பண்ணு. ஏன், இதுவும் சர்வாங்க தகன பலி செலுத்தி தான் நடக்குது. இதுவும் பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டு அதிகாலையில் எழுந்திருச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பவும் போல ஆராதனை நடக்குது, எப்பவும் போல தானே எல்லாமே போயிட்டு இருக்குது. ஆனா இங்கே வழி நடத்துகிறவன் மாறிவிட்டான். இங்கே அந்த கர்த்தர் சொன்ன முறைமைகள் மாறிவிட்டது. இங்க என்ன வந்துருச்சு, என்டர்டைன்மெண்ட். இங்க என்ன வந்துருச்சு, மோசே இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த டென்ஷன், மோசே இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பார் ஏதாவது ஒண்ணு. இப்ப பாருங்க, ஒண்ணு இல்ல, ஜாலியா இருக்கு. இப்ப ஜனங்களுக்கு எப்படி இருக்குது, இது பிடிச்சிருக்குது. ஆனா இவர்கள் யார், மேகத்தின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரம கானானுக்குள் இருக்க வேண்டியவர்கள், பரலோகத்துக்குள்ள இருக்க வேண்டியவர்கள். இன்னைக்கு அப்படிதான் யங்ஸ்டர்ஸ், அப்படிதான் பெரியவங்களும் இருக்கிறாங்க. பிரயாணம் கொஞ்சம் ரொம்ப வருஷமா போயிட்டே இருக்குது, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம். பிரயாணம் போக 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 நடுவுல கொஞ்சம் நல்ல, அதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், சத்தியம் பேசுற நிறைய ஊழியர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். நிறைய சத்தியம் பேசுறவங்க கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக கண்ணுக்குட்டி வந்துகிட்டு இருக்குது. அது என்ன சொல்லி கொடுக்குது, புசிக்கவும் குடிக்கவும் நல்ல ஜாலியா இருங்க, என்டர்டைன் பண்ணுங்க, ஆடுங்க, ஓடுங்க, ஓடியாருங்க, டான்ஸ் ஆடுங்க, எல்லாம் பண்ணுங்க. என்ன ஏப்பா, அதுதான்ப்பா கிறிஸ்டியானிட்டி. இப்ப என்ன சர்வாங்க தகன பலி அங்க செலுத்தலையா, பாவ நிவர்த்தி பலி செலுத்தலையா, எல்லாமே சூப்பரா தானே இருக்குது. இதுல என்னப்பா நீ மிஸ்டேக் பாக்குறீங்க? மோசே கொடுத்துட்டு போன பிரமாணமும் இருக்குது, நாங்க நுழைச்ச விளையாட்டும் உள்ள இருக்கு. அப்படிதானே இருக்கு. அந்த இடத்துல மோசே கொடுத்த பலியும் இருக்கு, நாங்க உள்ள நுழைச்ச விளையாட்டும் அங்க இருக்கு. புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடுவோம், ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பழைய துருத்தியோட புதிய ரசத்தை என்ன செய்யாத, மிக்ஸ் பண்ணாத. இன்னைக்கு கொண்டு வந்து தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தியோடு கூட இணைதலை போல இன்னைக்கு சபை உலகத்தோடு கூட இணைய தொடங்கிருச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய ஸ்திரீகளோடு கூட இணைகிறது போல, சாலமோன் எகிப்திலிருந்து பெண் கொண்டது போல, ஏசா கானானிய ஸ்திரியை திருமணம் செய்தது போல இன்னைக்கு சபையானது உலகத்தோடு கூட மனம் முடித்திருக்கிறது. இன்னைக்கு கண்ணுக்குட்டி வழிபாடு இருக்குது நிறைய இடத்துல. ஆனா கண்ணுக்குட்டி வழிபாடுன்னு தெரியாது. காரணம், பலி கரெக்டா நடந்துகிட்டு இருக்குது கூடவே. அவங்க சொன்ன, என்ன இப்ப ஆராதனை என்ன மிஸ்டேக் சொல்றீங்க, என்ன ஆராதனை மிஸ்டேக் இருக்கு? உங்களை விட இப்ப நாங்க நல்லா கீபோர்டு வாசிக்கிறோம், உங்களை விட இப்ப நல்லா கிராண்டா இருக்கிறோம், இப்ப நாங்க நல்லாவே பயர் டீம் வச்சிருக்கிறோம், நல்லாவே இப்ப மைக் வச்சிருக்கிறோம், நாங்க பிஏ சிஸ்டம் வச்சிருக்கிறோம், எல்லாம் இருக்கு தம்பி. நடுவுல கண்ணுக்குட்டியும் இருக்குதுப்பா, நடுவுல கண்ணுக்குட்டியும் இருக்குது. மோசே இருக்கும்போது கண்ணுக்குட்டி இல்ல. அப்பா, மோசே இருக்கும்போது கண்ணுக்குட்டி இல்ல. இப்போ மோசே போயிட்டாரு, கண்ணுக்குட்டி சூப்பரா இருக்கு. பாருங்க, மோசே இருக்கிற வரைக்கும் எங்க தேவனை பார்க்கணும், தோ சத்தம் கேட்கும், எங்களுக்கு கேட்காது. மோசே தான் கேட்டு கேட்டு சொல்லுவார். மோசே இருக்கிற வரைக்கும் எங்கள் தேவனை கண்ணால பார்க்கவே முடியல. இப்போ எல்லாம் ஜாலியா இருக்கு. தேவனை பார்க்கணுமா, பார்த்துக்க, என்ன பண்ணும் பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. விசுவாசிகள் நன்றாய் கவனிங்கள், சபை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது அப்படித்தான் இருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு மாடிஃபை பண்றதுக்கு சர்ச்சு உங்கள் மனவாட்டி அல்ல, தேவனுடைய மனவாட்டி. தேவனுடைய மனவாட்டியை மாடிஃபை பண்ற அதிகாரம் ஒரு வயலுக்கும் கிடையாது.
கடைசியில என்ன வந்துரும் தெரியுமா? அந்த 32ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது 32:25 வாசிங்க. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி. ஆரோன் அவர்களை இன்னைக்கு என்ன இருக்குது? புறஜாதியார் சபையை பார்த்து ஆலோசனை சொல்ற அளவுக்கு சபை நிர்வாணமா இருக்குது. உலகத்தான் பார்த்து சபையை கிண்டல் பண்ற அளவுக்கு சபை நிர்வாணமா இருக்குது. கர்த்தர் அருவருக்கிற காரியம் சபைக்குள்ள இருக்குது. ஒரு வெளிநாட்டுல ஒரு சபை நடந்துச்சு. அங்கே நடக்கிற சம்பவத்தை பார்த்து அந்த பாஸ்டர் கிட்ட உள்ளுக்குள்ள எல்லா கலியாட்டமும் நடக்குது. வெளியே அந்த ஊழியக்காரர் எழுந்திரிச்சு வந்துட்டார். இதுக்கு மேல உள்ள உட்காந்தா கர்த்தருடைய சபை வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே அந்த சபைக்கு எதிர்த்தாப்புல ஒரு புறஜாதி மனுஷன் அவர் வந்துட்டு கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறார். அப்போ அந்த புறஜாதி மனுஷன் அந்த ஊழியக்காரர் தெரியாது. அவரை பார்த்து கேட்கிறாராம், என்ன சார் நடக்குது உள்ள? ஒரே கிளப் டான்ஸ் மாதிரி இருக்குதே சார், கலர் லைட் போட்டு எல்லாம் ஆடிட்டு கிடக்குதே. பகைவர்களுக்குள்ள நிர்வாணமாகத்தக்கதாக சபைகளுக்குள்ள இல்லாத அருவருப்பு என்ன இருக்கு இன்னைக்கு? புறஜாதியார் இடத்துல காணப்படாத அருவருப்பு என்ன உங்ககிட்ட நம்ம கிட்ட இல்லாம இருக்குது? ஆனா எல்லாம் எப்படி இருக்குது? முலா பூசப்பட்டிருக்குது. எல்லாம் சர்வாங்க தகன பலி செலுத்தி நடுவுல இருக்குது. பார்க்கறதுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எகிப்தில் பலி கொடுத்தது போல நாங்கள் பலி கொடுப்போம், எகிப்தில் இருந்த மாதிரி இருப்போம். அதான் வேதம் சொல்லுகிறது. புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து ஒரு கூட்டம் அழிய தொடங்கிருச்சு. ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்பு வரும். இது மலையில ஒரு இன்ச்சு கூட ஏறாது. மலைக்கு மேல போனா, மேகத்துக்குள்ள போனா தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு வேதம் சொல்லுது. அப்படிதான் 1 Thessalonians 4:16-17 வாசிச்சோம். மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. அப்ப நீ மேகத்துக்குள்ள போகணும்னா தரையில இருக்கிற மேகத்துக்குள்ள போக முடியாதுப்பா. தரையில இருந்து நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுமே. இங்கேயே புசிச்சு, இங்கேயே குடிச்சு, இங்கேயே விளையாடி, இங்கேயே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சினா நீ எப்படி மேகத்துக்குள்ள போவே? யோசித்து பாருங்க. மருவ மலையில போய் இயேசு மேகத்துக்குள்ள வந்தாருன்னு இருக்கு. ஏன் அவர் மலைக்கு மேல போய் மேகத்துக்குள்ள போகணும்? கீழே இருந்தே மேகத்துக்குள்ள போலாமே. இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒலிவ மலைக்கு மேல போய் அங்கிருந்து ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது இருக்கு. கீழே இருந்தே ஒரு மேகம் எடுத்துக்கொள்ளலாமே. ஏன் மலைக்கு மேல போகணும்? அது ஒரு ப்ராசஸ். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நிலைமையில் தான் இருந்துச்சு ஆரம்பத்துல. நல்லது, இதே எகிப்துல இருந்து வந்தோம், இதே காரியத்துக்கு தான் வந்தோம். அது ஒரு நாள் கேட்டாங்க ஆண்டவரை பார்த்து, வந்து 1 மாசம் ஆயிடுச்சு ஆண்டவரே. ஆபிப் மாசம் 2ஆம் மாசம் 15ஆம் தேதி அவரை பார்த்து கேட்கிறாங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் அவர்கள் கேட்கிற கேள்வி, ஆண்டவரே நாங்க வந்து 1 மாசம் ஆயிப்போச்சு, இதே மன்னாதானா? எகிப்துல இருந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் இறைச்சில கிடையாதா? அது ஒரு காலம். கர்த்தர் சொல்றாரு, கடிந்து கொள்ளல. கர்த்தர் சொல்றாரு, சரி நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு வரும் பாரு. அவங்க சொல்றாங்க யாத்ராகமத்தின் புத்தகத்துல, எங்களுக்கு ஆகாரம் இல்லை. யாத்ராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கு சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் புறப்பட்டு 1 மாசம் ஆகி போச்சு. ஏன்னா அவங்க புறப்பட்டது ஆபிப் மாசம் 14ஆம் தேதி. 1ஆம் மாசத்துல இப்ப வந்துட்டாங்க. 2ஆம் மாசம் 15ஆம் தேதிக்கு வந்தாச்சு. இப்போ அவங்க 3வது வசனம், நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி. இது ஒரு காலம். இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆரம்பத்துல. இப்ப ஆண்டவர் அவங்களை கடிஞ்சு கொள்ளல, ஒன்னும் சொல்லல. மோசே போய் சொன்ன உடனே, சரிப்பா இனி அவங்களுக்கு மன்னா வரும், 6 நாள் வரும், இறைச்சி வரும், சாயங்காலத்துல வரும், காலையில மன்னா வரும், எல்லாம் ஓகே. ஒரு நாள் இப்படிதான் நம்ம கேட்டோம், அது நார்மல். ஆனா இப்ப அப்படி இல்லையே. புறப்பட்டு வந்தாச்சு, பிரமாணம் வந்துருச்சு, ஆசாரிப்பு கூடாரம் கொண்டாந்தாச்சு. இப்ப கர்த்தருக்குள்ள வளர்ந்து இப்ப நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னன்னு தெரியும், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றாச்சு. இப்ப நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்து இருக்கிறீர்கள். இப்பவும் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கிற ஒரு கூட்டம். ஒரு காலத்துல கேட்டது உண்மைதான். நம்ம எல்லாம் எல்லாருமே அப்படித்தான் இருந்தோம். இயேசு கிட்ட வரும்போது என்ன கிடைக்கும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயல்பு. காரணம், எகிப்துல இருந்து புறப்பட்டு கொஞ்சம் தான் ஆச்சு. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப ஸ்டேஜ். நார்மலாக இருந்தோம், அப்படிதான் இருந்தோம். ஆனால் ஆயிருச்சு ஆவிக்குரிய வாழ்க்கை, வந்தாச்சு. இப்ப நம்ம வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஸ்பிரிச்சுவலி ஸ்டாண்டர்ட். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீ அதே இறைச்சி பாத்திரம். ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு? வருஷம் இப்படியே உட்காரோம். ஜனவரி மாசம் 1ஆம் தேதி வந்துச்சுன்னா அதே வாக்குத்தத்தம். இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் என்ன கிடைக்கும்? இன்னும் ஒரு படி மேல, மலைக்கு மேல போகணுங்கிற ஆசை நமக்கு என்ன செய்யல, வரல. இப்ப இன்னும் மோசமாகுது. கண்ணுக்குட்டி வந்துடுச்சு. உள்ளுக்குள்ள கண்ணுக்குட்டி வந்து உலகத்தின் காரியங்கள் நுழைஞ்சு புசிச்சு குடிச்சு விளையாடி, அப்போ சபை இப்ப எப்படி ஆயிடுச்சு? என்டர்டைன்மெண்ட் பிளேஸா மாறிடுச்சு. மோசே நடத்தும் போது உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரை நோக்கி இருக்கும். அவன் மலையை நோக்கி பார்க்க சொல்லுவான். கர்த்தர் இன்னைக்கு மகிமையா வருவாரு பாருங்கம்பா, காத்துருங்கம்பா. கண்ணுக்குட்டி நடத்தும் போது அப்படித்தான் சொல்லும், ஆடு ஓடு விசிலடி. இதே இடத்துல இருந்தீங்கன்னா, இப்படியே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை போச்சுன்னா, 1 Thessalonians 4:16-17 வரும்போது இமை பொழுதில் நீங்கள் மறுரூபமாக மாட்டீர்கள். மறுரூபமாக முடியாது. அடுத்த இடத்துக்கு வரணும். இப்போ இவர்களை விட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு கர்த்தர் வர சொல்லுகிறார். எங்க வர சொல்றார் பாருங்க, வாசிங்க.
யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசி. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். 24:2 வாசிங்க. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. இப்ப எல்லாரையும் சொன்னாரு, ஆரோன் நீ எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே. ஆனா சொல்லிட்டு ஏறி வரும்போது சொல்றாரு, நடுவு நிறைய கட்டளைகள்லாம் கொடுத்தாரு. கிட்ட வரும்போது சொல்றாரு, மோசே நீ மட்டும் வா, வேற யாரும் வரலாகாது. திருப்பி வாசிங்க. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம் என்றார். ஜனங்க கீழே இருக்கட்டும். இந்த புசிச்சு குடிச்சு விளையாடுற கூட்டம் இருக்குது, அது இங்கே தான் இருக்கும். அதுக்கு வேற ஒன்றும் தோணாது. அதை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்டியானிட்டிங்கிறது ஜாலி, என்டர்டைன்மெண்ட், சந்தோஷமா இருக்கணும். ஒன்னும் செய்வானா, ஒழுங்கா அவனுக்கு வசனத்தை கொடுங்க, வசனம் அவனை நிலை நிற்க பண்ணும். வசனம் தாங்க கண்மலை, வசனம் தாங்க அஸ்திவாரம். அதுல நிக்கிறவன் என்னைக்கு வரைக்கும் வேணா நிப்பானே. இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு பல வகையான உபயாந்திரங்களை கையாளுவது, சபையை எப்படியாவது வாலிபர்களையும் விளையாட எப்படியாவது நிக்க வச்சு ஒன்னும் பிரயாசப்பட. கர்த்தர் சொல்றாரு, அவனை அங்கே விடு, ஜனங்கள் மேலே வர வேண்டாம்ட்டாரு. அந்த வசனம் திருப்பி வாசிங்க, எவ்வளவு சோகமான விஷயம் பாருங்க. மோசே மாத்திரம் வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. அவங்கள பத்தி இரண்டாவது பாப்போம். அவர்கள் சமீபித்து வரலாகாது, ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம். ஜனங்கள் வர வேண்டாம். இதே ஆண்டவர் தான் சொன்னாரு, மோசே கூட ஜனங்கள் புறப்பட்டு வரட்டும், எல்லாரும் கானானுக்கு போங்கன்னாரு. இப்ப சொல்றாரு, ஒரு மலை மேல அனுபவம் ஒண்ணு வருது, அந்த மலை மேல இவன் எவனையும் வர வைக்காத, நீ மட்டும் வாங்குற. அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் மேல போறது இல்ல. ஏன்னா இது புசிச்சு குடிச்சு விளையாடுற கூட்டம், ஜாலியா இருக்கிற கூட்டம். விசுவாசிகளுக்கும் சொல்றேன், சபைக்கு நீங்கள் வருவது பரலோகத்திற்கு போவதற்காக சபைக்கு வருகிறீர்கள். அதை சொல்லி கொடுக்கிற இடம் தான் சர்ச்சு. இங்க வேற எதுக்கான இடமும் கிடையாது. இது இன்னைக்கு என்ன நிலைமையில நம்ம போயிட்டு இருக்கிறோம் பாருங்க. இவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடுற கூட்டம். விட்டுட்டு ஆண்டவர் இவனை விட்டுருப்பா, அவனை அப்படியே விட்டுரு. அடுத்து இன்னொரு கூட்டத்தை சொல்றாரு, மேல வரட்டும்பா, இவன் வரட்டும். அந்த திருப்பி வாசிங்க பார்ப்போம். 19:24 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். நீங்க எல்லாம் வாங்கன்ட்டார். இவர் தான் சொன்னாரு. அதே ஆண்டவர் திருப்பி சொல்றாரு 24:2 வாசிங்க. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. அவங்க வர வேணான்ட்டாரு. ஆரோன், நாதாக், அபியூ இவங்க எல்லாம் வர வேணான்ட்டாரு. அவங்க அங்கே இருக்கட்டும்பா, they must stay there. அங்கே இருக்க சொல்லு. அவங்க யாரும் என்ன செய்யாத, கூட்டு வராத. ஏன் ஆண்டவரே, நீங்க தானே வர சொன்னீங்க. இது அடுத்த கூட்டம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் வளர்ச்சி. இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னது சுத்த மோசம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விசிலு, அது அந்த கூட்டம். அது மலையில ஏறவே இல்லை, அதெல்லாம் கீழே உட்காந்துருச்சு. நல்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற கூட்டம், அதை விட்டுருங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு அவர்கள் வர வேண்டாம். இப்ப அதை விட கொஞ்சம் ஒரு படி மேல அவனை கூட்டு வான்னாரு ஆரோனை. வர சொல்லும் போது அடுத்து பார்த்தா ஒரு இடத்துல அவன் அதுக்கு மேல வர வேணாம்னு சொல்லு, அந்த இடத்துல நிக்க சொல்லு, அவனை நீ மட்டும் அதுக்கு மேல வா, அவன் ஒரு இடத்துல நில்லுன்னு சொல்றாரு. இவன் யாரு? இவர் தான் அழைத்தார், அழைப்பை பெற்றவன். யாரு? அழைப்பு பெற்றவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தர் விசேஷமா சொல்லி கூப்பிட்டவங்க, அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு. ஆனால் ஒரு இடத்துல கர்த்தர் சொல்றாரு, அவன் வேணாம் அதுக்கு மேல, அவன் அதத்துல நிக்கட்டும், நீ மட்டும் மேல வா மோசே. ஏன் ஆண்டவரே, ஏன் இவனை வேணாங்கிறீங்க? நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. அது இன்னும் அழகா நீங்க பாத்தீங்கன்னா 24 சொல்லும், கர்த்தர் அவரை நோக்கி கரம் நீட்டவில்லைன்னு இருக்கும். கர்த்தர் அவரை நோக்கி கரம் நீட்டவில்லை. மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ மட்டும் வேலை வா. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா அங்க ரீசன் சொல்லல, ஆனா ரீசன் பின்னாடி இருக்குது, கீழே இருக்கு. வாசிங்க அதே 24ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசி, 11 வாசி. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து. யாரு இவங்கள? யாரு? தேவனை தரிசிச்சவங்க. அதான் முக்கியம். விஷன் இருக்குது. இவங்க இந்த கீழே இருக்கிற புசிக்கிற குடிக்கிற கூட்டம் இல்ல, அழைப்பு பெற்ற கூட்டம். காலிங், நல்ல காலிங் இருக்கு. ஒரு அளவுக்கு ஏறி வர சொல்லிட்டாரு, வந்துட்டாங்க, வந்து உட்காந்தாச்சு. இவங்களுக்கு நல்லா தேவனை தரிசிச்சுட்டாங்க. இவங்களுக்கு ஆண்டவர் காலிங் கொடுத்துருக்காரு, என்ன ஊழியம் தெரியும், எப்படி பண்ணணும் தெரியும், எல்லாம் ஓகே, சூப்பர், பக்கா. அடுத்து தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். இவங்கிட்டையும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இவனும் ஒரு லிமிட் வரைக்கும் வருவான், நல்ல அழைப்புல ஓடி வருவான். ஒரு இடம் வரும்போது இவனும் எப்படிப்பட்டவனா இருப்பான்னா, கீழே இருக்கிற மாதிரி புசித்து குடித்து விளையாட மாட்டான், ஆனா இவனும் புசிச்சு குடிப்பான். இவனும் ஒரு இடத்துல உட்காந்துருவான், இவனும் ஒரு இடத்துல ரிலாக்ஸ் ஆயிடுவான், இவனும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுப்பான். அவ்வளவுதான். இவன் இன்னும் மேல வர மாட்டான். அப்படி ஒரு கூட்டம் சர்ச்சுக்குள்ள இருக்கு. இது ரெண்டாவது கேட்டகரி. ஆண்டவருடைய அழைப்பு இருக்கு, அதான் முக்கியம். ஒரு காலத்துல கர்த்தரை தரிசித்தவர்கள் இல்லைன்னு சொல்லல, எல்லாமே ஓகே தான். ஆனா தொடர்ந்து பிரயாணம் பண்றோமா? இன்னும் பிரயாணம் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு போய் மேகத்துக்குள்ள போக முடியும். இவங்க ஏறி வந்தாங்க, ஒரு லிமிட் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, ஏறி வந்தாங்க. வந்துட்டு அதுக்கு மேல இவர்களால் போக முடியாது. இவர்கள் காரணம் அழைப்பு பெற்று தரிசனத்தை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, இப்ப யோசிச்சு பாருங்களேன். இவங்க மேல வராங்கல்ல, வரும்போதே என்ன பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான் பாருங்க. புசித்து குடித்தார்கள்னா வரும்போதே சாப்பாடு தண்ணியோட வந்திருக்கிறான். வரும்போது என்ன பண்ணிருக்கிறான்? சாப்பாடு தண்ணியோட வந்திருக்கிறான். மோசே புசியாமலும் குடியாமலும் இருக்கிறதுக்கு மேல போறாரு. இந்த ரெண்டு கேட்டகரியும் ஒன்னா டிராவல் பண்ணோம்.
புசியாமலும் குடியாமலும் இருக்கிற ஒருத்தன் கூட இருக்கிற ஆள் இன்னொரு ஆள் யாரு? புசித்து குடிக்கிற ஒரு குரூப். இது ரெண்டும் டிராவல் பண்ணிட்டே வந்துச்சு. ஒரு இடத்துல இந்த வித்தியாசம் அவர்களுக்குள் வருகிறது. அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இதுக்கு மேல வரணும்னா புசியாமலும் குடியாமலும் இருக்கணும் மேல வந்து. ஆனா இவன் சாப்பாடோட வந்தவன், இவன் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தவன். இவனால இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது? டிராவல் பண்ண முடியாது. இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கு. கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார், ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். அந்த அழைப்புல முடிவு பரியந்தம் போகணும். வசனம் தெளிவா சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அதான் முக்கியம். அநேக தொடங்கினார்கள். அதான் அழகா பவுல் சொல்வாரு, ஆவியிலே தொடங்கி மாம்சத்தில் முடிப்பதற்கு. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, நல்ல தொடக்கம் தான், நல்ல அழைப்பு தான், கர்த்தர் கூப்பிட்டது உண்மைதான். ஆனா இவன் நடுவுல வரமாட்டான், அதுக்கு மேல வரமாட்டான். ஏன்னா இவனுக்கு நடுவுல உட்காந்துருவான். இதுக்கு மேல நம்மளால முடியாதுங்க, இது வரைக்கும் ஓகே. பாருங்க, எலியா காலத்துல 1 ராஜாக்கள் 18-19 இருக்கு. எலியா காலத்துல 3 வகையான தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஒன்று பாகாலின் பந்தியில் இருக்கக்கூடியதான தீர்க்கதரிசிகள், அங்க உட்காந்து சாப்பிடுறவங்க. இன்னொரு வகையான கூட்டம் இருக்கு, எலியா. இவன் பாருங்க, 40 நாள் புசியாமலும் குடியாமலும் டிராவல் பண்றவன். அந்த போஜனத்தின் பலத்தினாலே இரவும் பகலும் 40 நாள் நடந்து ஓரேபுக்கு வந்தான். 40 நாள் சாப்பிடவே இல்லை. இவன் ஒரு குரூப் இருக்கு. ஆனா அதே காலகட்டத்தில் இன்னொரு குரூப் இருக்கு. இவங்க நல்ல தீர்க்கதரிசி, இவங்க தப்பானவங்க கிடையாது. வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யெசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது, யெசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடும்போது, நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் இவங்க யாரும் பாகால் தீர்க்கதரிசி கிடையாது, பந்தியில சாப்பிட்டவன் கிடையாது, கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ. அவன் நல்லா கவனிங்க, இவங்க எல்லாமே கெபிக்குள்ள தங்கி இருந்தவங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக வைராக்கியம். யேசபேல் பந்தியில சாப்பிட மாட்டோம். யேசபேல் பந்தியில சாப்பிட ஒரு குரூப் இருக்கு, அதுதான் புசிச்சு குடிச்சு விளையாடுற குரூப். அந்த குரூப்ல நாங்க இருக்க மாட்டோம். கண்ணுக்குட்டி குரூப்ல நாங்க இல்ல. நாங்கள் பரிசுத்தவான்கள், வேறு பிரித்து கொண்டவர்கள், வைராக்கியமாக இருக்கிறவர்கள். நன்று. ஆனால் பைபிள் சொல்லுது, இவர்கள் ஒரு இடத்தில் வந்தபோது கெபிக்குள் தங்கி விட்டார்கள். அதுக்கு மேல மலைக்கு போல, உச்சிக்கு போல கெபிக்குள்ள உட்காந்தாச்சு. ஏன்? புசிப்பும் குடிப்பும் வந்துருச்சு. வசனம் தெளிவா சொல்லுது, ரொம்ப தெளிவா பவுல் எழுதுறாரு, பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? சாப்பிடாம இருக்கணும்னு அர்த்தமா? இல்ல. சாப்பிடாம இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிடு. ஆனால் பரலோகத்தின் தரிசனம் வரும்போது சோறு தண்ணி இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. என்ன கிடைக்குதா சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒருத்தருக்கு, நான் இப்படித்தான், எனக்கு இப்படித்தான் டிசைன், நாங்க இப்படித்தான் இருப்போம், சும்மா ஓவரா பேசுறாங்கம்பாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, பவுல் என்ன செஞ்சிருக்கலாம்? அவருடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் வித்து ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா? பேதுரு என்ன பண்ணிருக்கலாம்? எல்லாரும் வித்து பாதத்துல வச்சாங்க, ஒரு இடத்துல ஃபார்ம் பண்ணி அவரும் என்ன பண்ணிருக்கலாம்? புசிச்சு குடிச்சு ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் உட்கார்றான், பேதுரு செதற பண்ணிட்டாரு. 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் உட்கார்றாங்க. அவர்கள் என்ன செய்றார்கள்? நாங்களோ ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருப்போம், நீங்க தான் சாப்பாடுலாம் பார்த்துக்கணும். ஆண்டவர் சொன்னார், இது சரி வராது. 8ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் சிதறி போகப்பட்டார். அப்போஸ்தலரை தவிர அத்தனை பேரும் சிதறி போனார்கள். அழகா இருக்கும் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது, அப்போஸ்தலர்களை தவிர அத்தனை பேரும் சிதறி போயிட்டான். ஏன்? உன்னை எதுக்கு கூப்பிட்டார் ஆண்டவர்? ஒரு இடத்துல எல்லாரும் கூடி இருக்கிற காசை ஷேர் பண்ணி எல்லாம் பொதுவா வச்சு அனுபவிச்சு நல்லா சாப்பிடறதுக்கா? அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுக்குதான் கர்த்தர் நம்மளை கூப்பிட்டாரா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேரு ஒரு லெவலுக்கு வராங்க நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில, அதுக்கப்புறம் உட்காரணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மேல போதும் ஆண்டவரே, இதுக்கு மேல செட்டில் ஆகினா போதும். புசித்து குடித்து இல்லப்பா, இதுக்கு மேல இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நீ மேல வர வேண்டி இருக்கு. அங்க வந்து நீ அதை தாண்டாதான்ப்பா மேகத்துக்கு போக முடியும். இப்ப நீ மேகத்துக்கு போக முடியாது. என்ன செய்யலாம்? இவனை எல்லாம் மேல வர வேணாம்னு சொல்லு. அவன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் கீழே போய் சொல்லு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கதை. இப்ப இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே வரணும். வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கும் வேண்டியது என்னவென்றால், யாக்கோபின் வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால். இப்ப எதுக்கு இன்னும் கொஞ்சம் மேல வர சொன்னாரு? எதுக்கு இன்னும் கொஞ்சம் மேல வா அப்படின்னாரு? ஒரு காலத்துல இயேசுவோடு கூட கீழே 12 விசிஷ்டர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. இப்படி உட்கார்ந்து இருந்த இவங்களை, சரி என் கூட மலைக்கு மேல வாங்கன்னு சொன்னார். மலைக்கு மேல வந்தாச்சு. மலைக்கு மேல வந்து ஒரு இடத்துக்கு வந்த பிறகு இப்ப இவங்க 3 பேரும் அந்த இடத்துல, ஆரோன், நாதாப், அபியூம் மாதிரி, யோவான், யாக்கோபு, பேதுரு, இதே மாதிரி தான். அது ஒரு மலை, இது ஒரு மலை. அங்க மோசே, இங்க இயேசு. அங்க 3 பேர், இங்க 3 பேர். இவங்க 3 பேரும் அவங்க என்ன கேட்டாங்க? 3 பேரும் அவங்க
ஆரோனும் நாதாபாபியும் என்ன பண்ணாங்க? 3 பேரும் புசித்து குடித்து அவன் சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு போலான்னு நினைச்சான். இவன் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். இவன் என்ன சொன்னான் தெரியுமா? மத்தேயு 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். எதுக்கு? இவர் தான் சொல்லிட்டாரு, பின்பற்றி ஒருத்தனை பார்த்து, நீ என்னை எதுக்கு பின்பற்றுகிற? எனக்கு தெரியுது, குருவிகளுக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு குழி உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாயத்துக்கே இடம் கிடையாது எனக்கு அப்படின்னு சொன்னா, இவங்க 3 பேரும் 3 கிரவுண்ட் வாங்குற பிளான் பண்றாங்க. 3 பேரும் பிளான் பண்றாங்க. என்ன பண்ணிடலாம்? அங்க மோசே, இங்க எலியா, இங்க இயேசு கிறிஸ்து. ஒரு குரூப் இருக்கு. ஒரு அளவுக்கு வளர்ந்த பிறகு அங்கேயே என்ன ஆகணும்? செட்டில் ஆகணும். இப்போ இது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல, அப்படியே போச்சு. இப்போ இன்னும் ஒரு படி ஏறி மோசே எங்க வந்துட்டாரு? மலைக்கு மேல வந்தாரு. இப்போ வந்தபோது மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? அந்த இடத்துல 19:3 நீங்க வாசிச்ச வசனம். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கும் வேண்டியது என்னவென்றால், இப்ப நான் என்னத்துக்கு உன்னை வர சொன்னேன்? ஒரு கூட்டம் கீழே கெட்டு போச்சு, ஒரு கூட்டம் ஒருத்தவங்க வந்துச்சு, ஆனா அது புசிக்க குடிக்க உட்காந்துருச்சு. அதுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் உன்னை நான் மேல வர சொன்னது எதுக்காக தெரியுமா? இஸ்ரவேல் புத்திரரை சரியாக நடத்தி கானானுக்கு கொண்டு போவதற்கு தேவையான கட்டளைகளை கொடுப்பதற்கு, உன் மூலமாக ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு. அதுக்கு தான் உன்னை மேல வர சொல்றேன். நீ போய் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு படி மேல போனாதான் கர்த்தர் எடுத்து உங்களை மற்றவர்களுக்கு பயன்படுத்த முடியும். நீ ஒரு இடத்துல உட்கார்ற, தரிசனம் இருக்கு, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஆனா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பத்தாது, இந்த ஸ்டாண்டர்ட் பத்தாது. இன்னும் ஒரு படி மேல போங்க, இன்னும் கொஞ்சம் மேல வர சொல்றாரு. அங்க வந்தாதான் கர்த்தர் உனக்கு அடுத்து நீ என்ன செய்யணும்னு சொல்வார். இப்ப யோசித்து பாருங்க, 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனம் வாசி. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போன்று என்னுடனே பேச நான் கேட்டிருக்க சத்தமானது, இங்கே ஏறி வா. யாரை பார்த்து? யோவானை பார்த்து. மலை மேல வந்த யோவான் ஒரு லெவலுக்கு மேல கூடாரம் வேணும்னு கேட்டாரு. ஒரு லெவலுக்கு மேல என்ன கேட்கறாங்க? கூடாரம் போட்டுடலாமா, இங்கே செட்டில் ஆயிடலாமா, நாங்க இருப்பது நல்லது என்றார்கள். ஆனால் இன்னும் ஒரு படி மேல ஏறும்போது கர்த்தர் சொல்றாரு, இங்கே ஏறி வா. மோசேயை பார்த்து சொன்னாரு, இங்கே ஏறி வா. நான் எதுக்கு உன்னை கூப்பிட்டேன் தெரியுமா? யாக்கோபின் புத்திரருக்கு, இஸ்ரவேல் சந்ததியாருக்கு சொல்ல வேண்டியது நான் சொல்லுவேன். இப்ப இவனை பார்த்து என்ன சொல்றாரு? இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். இதுக்கு அப்புறம் நீ சபைகளுக்கு என்ன சொல்லணும், யாருக்கு என்ன எழுதணும், எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேங்கிறார். அப்ப நீ இருக்கிற இந்த இடத்துல புசித்து குடித்து உட்கார்ந்து அந்த இடத்துல நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டீங்க, ஊழியத்துல கூட வந்துட்டீங்க, தரிசனம் கூட வாங்கிட்டீங்க, கர்த்தர் கூப்பிட்டாரு, கொஞ்சம் வேறு விரிச்சு மேலையும் வந்துட்டீங்க, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு சாப்பாடு கிடைக்கும், உனக்கு தண்ணி கிடைக்கும், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, பீஸ்ஃபுல்லா போயிட்டே இருக்கும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவோம், உங்க வாழ்க்கை போகும். கர்த்தர் கரெக்டா வச்சிருக்கிறார், சந்தோஷம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு நான் உன்னை கூப்பிடல. நான் உன்னை எதுக்கு கூப்பிட்ட தெரியுமா? இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் மேல வா. உன்னை வைத்து நான் ஒரு பெரிய கூட்டத்துக்கே பேச வேண்டி இருக்கிறது. உன்னை வச்சு இன்னும் ஒரு பெரிய கூட்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கிறது. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய ரகசியங்களை உன்னிடத்தில் நான் பேச வேண்டியிருக்கு. அந்த கூட்டம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த கொடுமுடிக்கு வரணும். அவனை பார்த்து சொல்லுவார், மோசையை பார்த்து, கொடுமுடிக்கு வா, அந்த இடத்துக்கு வா, மலை மேல ஏறி வா. ஏன் நீ இவனோட உட்காராத, கீழே இருக்கிறவனோட உட்கார்ந்த புசிச்சு குடிச்சு உன்னை நாசம் பண்ணிடுவான். கொஞ்சம் மேல ஏறி வா. அவன் யாரு? நல்லா புசிச்சு குடிச்சு ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறவன், அவன் கூட இருக்காத. இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு ரகசியங்களையோ வெளிப்பாடுகளையோ இனி சம்பவிக்க போகிறவர்களையோ கர்த்தர் வெளிப்படுத்த முடியாது. இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. கர்த்தருக்கு இன்னும் ஒரு படி மேலே வருகிற ஆவிக்குரிய கூட்டம் தேவை. இன்னும் கொஞ்சம் ஏறி வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ற கூட்டம் வேணும். உங்க அத்தனை பேரையும் என்னையும் கர்த்தர் அதுக்குத்தான் அழைத்தார். நாம எங்க இருக்கிறோங்கிறதா இப்ப முக்கியம். தரையில இருந்து அங்கேயே உட்காந்துட்டோமா, இல்ல ஒரு படி மேலே ஏறி வந்து உட்காந்துட்டோமா, இல்ல இன்னும் ஒரு படி மேலே ஏற போகிறோமா? ஆண்டவர்கிட்ட இன்னும் அநேக ரகசியங்கள் இருக்கிறது. இப்ப சம்பவிக்க வேண்டியவர்களை சொல்ல வேண்டி இருக்கிறது. இன்னும் கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. இந்த காலத்துக்குரிய தீர்க்க தரிசனங்கள், இனி சம்பவிக்க வேண்டியவைகள் எல்லாம் இருக்கு. அதை கர்த்தர்கிட்ட வாங்குகிறவன் யார்? கர்த்தர்கிட்ட வாங்குறவன் யார்? வந்து திறப்பின் வாசலில நிற்பவன் யார்? சமீபத்தில் மோகன்சி அண்ணன் கூட பேசிட்டு இருந்தோம். அவர்கிட்ட பேசும்போது நான் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருந்துச்சு, கவனிச்சுட்டே இருந்தேன். எப்படியும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவர் வாயிலிருந்து வர வார்த்தை, கர்த்தர் எனக்கு சொன்னார், கர்த்தர் எனக்கு சொன்னார். என்ன ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்க, கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கர்த்தர் என்கிட்ட சொன்னார்ன்றதை கேட்கறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் சொன்னார் தம்பி. அவர் பேசும்போது சரளமா வருது, கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார். இதுதான் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து மேல வர்ற இடம். கர்த்தர் உங்ககிட்ட பேசணும்.
விஷயத்தை சொல்லணும். இப்படி செய், இதை பண்ணி, இப்படி ஊழியம் பண்ணி, இந்த சுவிசேஷம் சொல்லு, இத்தனை ஜனங்களுக்கு போய் சொல்லு, இந்த விஷயத்தை சொல்லு, இப்படி நடக்க போது, இவ்வளவு காரியங்கள் வரப்போது. அந்த மாதிரி கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கிறவன் யார்? அந்த இடத்துக்கு வளர்கிறவன் யார்? இல்ல நீ இங்கேயே உட்காந்து புசிச்சு குடிச்சு நாதா பபியோ மாதிரி கூடாரம் போட்டு இங்கேயே சாகிறதுனால சாகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒண்ணு, நீ வரலனா இன்னொருத்தனை கர்த்தர் மேலே கொண்டு உட்கார வச்சிருப்பார். இன்னொருத்தர் கர்த்தர் கொண்டு வருவார். அவர் வேலை கண்டிப்பாக நடக்கும். வித்தவுட் சாக்ரிஃபைஸ் நீ வாழ்க்கையில எந்த விதமான கருத்து பெற முடியாது. நீ கர்த்தருக்காக எதையும் இழக்காம, எதையும் செய்யாம, ஒரு சின்ன காரியம் அதுக்கு வைராக்கியம், நான் இப்படித்தான், நான் இந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்வார். ஒன்னு வச்சு ஒன்னும் செய்ய முடியாது. நீ எனக்காக வா, உனக்குன்னு ஒண்ணு வச்சுக்காத, நான் சொல்ற இடத்துக்கு ஏறி வா, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய முடியும். நீ உன் டிசைனை விடு, நான் இப்படி தாங்கிற டிசைனை விடு, நான் இந்த மாதிரி தான். ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நீ என்னை எப்படி வணைந்தாலும் நான் என்னை விட்டு கொடுக்கிறேன், என்ன சொன்னாலும் நான் விட்டு கொடுக்கிறேன். அதுதான் யோசித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்துல இருக்கிறதுலே வைராக்கியமான ஆள் யாருன்னா பவுல் தான். அவ்வளோ வைராக்கியம். ஆனால் அந்த ஆள் தான் போய் உட்காந்து புறஜாதியாரோட, கிரேக்கர்களோட அங்க சாப்பிட்டு, அங்க தூங்கி, அவங்களோட இருந்து எல்லாத்தையும் செய்யறான். கடைசியில எருசலேம்ல என்ன சொல்லிட்டாங்களாமா, இவன் புறஜாதியாரோட போய் புறஜாதியாரா மாறிட்டான்றாங்களாமா. அதை பத்தி அந்த ஆள் கொஞ்சம் கூட கவலைப்படல. எனக்கு என்ற விருப்பு, எனக்கு என்ற வெறுப்பு ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஒன்னே ஒண்ணு இருக்குன்னா அது கிறிஸ்துவுக்காக வாழ்வது மட்டுங்கிற முடிவெடுக்கிறார் பவுல். அந்த முடிவை தான் நீங்களும் நானும் எடுக்கணும். அதுதான் மலையில் ஏறி வருகிற அனுபவம். நீங்க எனக்கு இந்த இருக்கு, இந்த காரியங்கள், நான் இப்படி ஒரு செட்டப்ல வளர்ந்தேன், நான் இந்த மாதிரி ஒரு காரியத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் இப்படி மாற மாட்டேன், நான் இப்படித்தான், கர்த்தர் உன்னை மேல கூட்டிட்டு போக முடியாது. பல இடங்கள்ல கர்த்தர் உன்னை யூஸ் பண்ண முடியாது. எங்கேயோ இருக்கிற மிஷினரி அங்கிருந்து வந்து இங்க செத்தானா எப்படி செத்துருப்பான்? அவன் ஊர்ல -4 டிகிரி 1 டிகிரி, இங்க வந்து இறங்கினா 50-100 அடிக்கும். அவங்க ஊர்ல அவன் டேபிள் சேர் தான் உட்காந்து சாப்பிடுவான். நம்ம ஊர்ல நம்மளால கீழே உட்காந்து சப்பளங்கால் போட்டு சாப்பிடுவாங்க. அவனுக்கு கீழே உட்காரவே முடியாது. அவங்க ஊர்ல சுத்தமா இருக்கும் காத்து, இங்க வந்து உடனே சளி பிடிக்கும். அவன் இங்க வந்து மிஷினரி ஊழியம் பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டம், வந்து பண்ணி செத்தே போயிட்டாமல இங்க. அதுதான் கர்த்தருக்காக மலை மேல ஏறுகிற அனுபவம். நான் இப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, நான் இப்படிதான் திம்பேன். அவர் வந்து இங்க கேட்டிருப்பாரா? ராக்லாண்ட் வந்து கேட்டிருப்பாரா? ஒரு சின்ன காரியத்தை கர்த்தருக்கு நீ ஒரு தியாகம் பண்ண முடியல, சாக்ரிஃபைஸ் பண்ண முடியலையே, நீ எப்படி மலைக்கு மேல ஏறி வருவ? அதுதான் மோசே. எகிப்துல வச்சா எகிப்துல இருப்பான், மீதியான் தேசத்துல வச்சா மீதியான் தேசத்துல இருப்பான் 40 வருஷம். வனாந்தரத்துல வச்சா வனாந்தரத்துல இருப்பான். மலை மேல வேணா மலை மேல வருவான், செத்து போனா செத்து போயிடுவான். அதான் மோசே. அவ்வளவுதான். அவனோடு தான் கர்த்தர் மலையில பேச முடியும். கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். உன்னோடு கூட அநேக காரியங்களை கர்த்தர் ஷேர் பண்ண விரும்புகிறார். ஆனால் அவர் சொல்லுகிற இடத்திற்கு நீ வர வேண்டும். அந்த இடத்துக்கு வரும்போது கர்த்தர் பேசுவார். கடைசியாக இந்த இடத்துக்கு நீ வந்தா மட்டும்தான் அதுக்கு மேல ஒரு இடம் இருக்கு, நீங்க போக முடியும். வாசிங்க, முடிக்கலாம், நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்றார். இப்ப 24:18 வாசி. மோசே மேகத்தின் நடுவே பிரவேசித்து அந்த மலைக்கு வந்தாதான் அவன் எங்க போக முடியும்? மேகத்துக்குள்ள போக முடியும். இப்போ மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. அவன் பேசுகையில் இதோ ஒளிவுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப கீழே ஒரு குரூப் இருக்கு, மேல ஒரு குரூப் வந்துச்சு. இப்ப அதையும் தாண்டி இயேசு மலைக்கு வந்தாரு. கீழே ஒரு குரூப் இருந்துச்சு, ஆரோன் நாதாப் அபியூ மேல இருந்தாங்க. அதையும் தாண்டி மோசே எங்க வந்தாரு? மலைக்கு உச்சிக்கு வந்தாரு. இப்போ இங்கேயும் ஒரு மேகம் வந்துச்சு, அங்கேயும் ஒரு மேகம் வந்துச்சு. 2 பேரும் மேகத்துக்குள் பிரவேசித்தார்கள். 2 பேரும் மேகத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஏன் மேகத்துக்குள்ள பிரவேசிச்சாங்கன்னா, அங்க ஆண்டவர் கொண்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? 2 பேரை பார்த்தும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வாரு. வாசிங்க, நம்ம முடிக்க போகிறோம். 2 பேரை பார்த்தும் சொல்வாரு. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அவன் பேசுகையில் இதோ ஒளிவுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இவர் என் நேசகுமாரன், இவர் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இப்போ மோசே மேகத்துக்குள்ள போறாரு. வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கு விசுவாசிக்கும்படி. இப்ப இயேசுவை பார்த்து என்ன சொன்னாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இங்க மோசேயை பார்த்து என்ன சொல்றாரு? ஜனங்கள் உனக்கு செவி கொடுக்கும்படிக்கு. அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தை ஜனங்களுக்கு ரீச் ஆகணும். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது, மலைமுகட்டுக்கு வந்தா வெளிப்படுத்திடுவாரு. இனி வர காரியங்களை சொல்லிடுவாரு, ரகசியங்களை உங்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்துருவாரு. ஆனா அந்த காரியத்தை ஜனங்க விசுவாசிக்கணும், ஜனங்க கேட்கணும், ஜனங்கள் தேவன் பக்கம் திரும்பணும். அப்படின்னா நீ மேகத்துக்குள்ள போகிற அனுபவம் வந்தாதான் அது நடக்கும். அங்க வச்சுதான் அது நடக்கும். சில நேரத்துல சொல்லுவாங்க தெரியுமா,
நல்ல சத்தியம்லாம் பேசுறாங்க. ஆனா அங்க ஜனங்க அந்த ஊழியனமோ வளரவே மாட்டேங்குதும்பாங்க. நல்லதாங்க இருக்கு, ஆனா வரலாம் கிரியை செய்யுது, ஆனா ஊழியம் என்ன செய்யல, ரொம்ப வளரல, ஒன்றும் பெருசா இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ அவங்க மலைக்கு மேல வந்துட்டாங்க, வரம் கிடைச்சிருச்சு, கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கிறாரு, வார்த்தையில வெளிப்பாடும் வருது. ஆனா இதை வெகு ஜனங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் சொல்லுவதை ஜனங்கள் கேட்க வேண்டுமானால் ஒரு சாட்சி உங்களுக்கு வரணும். பரலோகம் ஓபன் பண்ணும் டோரு, பரலோகம் சொல்லும் இவன் பேசுறத கேளுங்கன்னு சொல்லும். அப்படி பரலோகம் சொல்லிடுச்சுன்னா அத்தனை பேரை கேட்பாங்க. அதுக்கு பரலோகம் ஒன்று செய்யணும்னா நீங்கள் மேகத்துக்குள் நுழைகிறவராக இருக்க வேண்டும். அதாவது அர்த்தம் என்ன, அந்த ஆவிக்குரிய அனுபவம் வரணும். கர்த்தரோடு கூட உலாவுகிற, கர்த்தரோடு கூட இணைகிற, கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிற அந்த இடத்துக்கு வரணும். இப்ப நம்ம கீழே உட்காந்து புசிச்சு விளையாடுற கூட்டம் ஒன்று இருக்கு, அதை விட்டு வந்துட்டோம். ஒரு கூட்டம் அங்கதான் இருக்கு, நாம வந்துட்டோம். ஆனா மேல வந்து ஓரளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வந்த உடனே செட்டில் ஆகிற கூட்டம் ஒன்று இருக்கு. சரி போதும், இதோட ஓகே. அப்படி இல்லைன்னா வளர விட மாட்டாங்க. ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்து அதுக்கு மேல அவங்களை போகவே விட மாட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல ஊழியரை தெரியும், அவர் நல்ல கிருபை பெற்ற ஒரு மனுஷன், நல்ல செய்தி கொடுப்பாரு, நல்லா பாடுவாரு, நல்ல இசை வாசிப்பாரு, மல்டி டேலண்டட். ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கையினுடைய பிரச்சனை கடைசியில் அவர் ஊழியம் ஒன்றும் இல்லாம போய் முடிஞ்சு போச்சு. நியாயமா பார்த்தா என்ன கேட்டா அவர் அந்த எல்லாரை விட உயரத்துக்கு வந்திருக்கணும், அப்படியே ஒண்ணுமே இல்லாம முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு காரணம், அவரை அப்படியே நெருக்கி பிரச்சனை கொடுத்து அந்த பிரச்சனையில அவர் பல காரியங்கள் செஞ்சதுனால போச்சு. ஸோ ஒன்று அங்கேயே உட்கார வச்சுற கூட்டம் ஒன்று இருக்கு. இப்போ நீங்க அதையும் தாண்டி வரணும், அதை ஃபேஸ் பண்ணணும், அதை ஜெயிக்கணும். ஜெயிச்சு மேலே வரும்போது கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். இவைகளுக்கு பின்பு சமர்ப்பிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் வா, அதான் சொல்லுவாரு. ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன் வா, மோசையை கூப்பிடுவார். இதெல்லாமே கரெக்டாக நடக்கும். ஆனா இது ஜனங்களுக்கு ரீச் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, எபேசு சபைக்கு சிறைச்சாலையில வச்சு பவுல் லெட்டர் எழுதிட்டார். பவுல் லெட்டர் எழுதியாச்சு. ஆனா இந்த லெட்டர் உங்க கைக்கும் என் கைக்கும் இன்னைக்கு இங்க வந்து சேர்ந்து உலகத்துல கோடிக்கணக்கான அளவுக்கு பிரிண்ட் ஆகணும்னா வெறும் லெட்டர் எழுதினா பத்தாது, அதுக்கு பவுலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அவன் எந்த அளவுக்கு கர்த்தரோட இருந்தானோ அந்த அளவுக்கு இது போச்சு. அவன் சொல்றான், நான் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நான் ஊழியம் பண்ணது ஒரு பக்கம், ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டது ஒரு பக்கம், அடி வாங்கினது ஒரு பக்கம், லெட்டர் எழுதுறது ஒரு பக்கம், ஆனா என் பர்சனல் லைஃப் கர்த்தரோடு கூட மேகத்தில் நடக்கிறவனாய் நான் காணப்பட்டேன். அதுதான் உங்க மினிஸ்ட்ரி உங்களை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மேல நிறுத்தும். இன்னைக்கு நல்லா மினிஸ்ட்ரி பண்றாங்க, கர்த்தரோட இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற வார்த்தை என்ன வருது தெரியுமா, ஜெபிக்கவே நேரம் இல்லைங்க, வேதம் வாசிக்கவே நேரம் இல்லை, பிஸியா ஓடுறோம். பிசாசு உங்களை வீழ்த்த பார்க்கறான்னு அர்த்தம். பிசாசு என்ன செய்ய பார்க்கறான், வீழ்த்த பார்க்கறான்னு அர்த்தம். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் இயேசு அதிகாலையில் ஜெபம் பண்ணி போயிருவாரு. எவ்வளவு பிஸி, முதல் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் அவங்க தான் சபையை ஸ்தாபிக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இத்தனை மணி வேளையில யோவானும் பேதுருவும் ஜெபம் பண்ணும்படி போனார்கள். பேதுருவை பத்தி சொல்லுது, கொர்நேலியஸ் கூப்பிடும் போது அவன் இத்தனை மணி வேளையில ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஜெபிக்கிறதுக்கு நேரம் கரெக்டா வச்சிருந்தாங்க. கர்த்தரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு ஜெபமே கிடையாது, பைபிள் வாசிக்கிறதே கிடையாது, சோதனை பண்ணிட்டே இருப்பாங்க. சோதனம் 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 கேட்டா சொல்லுவாங்க, நான் சோதனை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எப்பா காலையில தனியா ஒரு ஆண்டோட உட்காந்து ஜெபம் பண்ணியா? நான் தான் எப்பவுமே சோதனை பண்றேன். இன்னைக்கு அதுக்கு கூட நேரம் ஒதுக்காத ஒரு குரூப் இருக்கு. தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு நேரம் இல்ல, மேகத்துக்கு மேல போகாது, ஆனா கிருபை இருக்கு. கர்த்தர் வரம் கொடுத்திருக்காரு, கிஃப்ட் கொடுத்திருக்காரு, எல்லாம் கொடுத்திருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்ககிட்ட என்னதான் கொடுத்தாலும் வண்டியில பெட்ரோல் இல்லாட்டி வண்டி ஓடாது. நீங்க BMW வச்சுக்கோங்க, சூப்பர் வண்டிங்க, எலக்ட்ரிக்கல் வண்டி, சார்ஜ் மட்டும் தாங்க போடல, மற்றபடி கை வச்சா ஓடாதா? ஓடாது. ஜோமன்னா ஓடாதா? ஓடாது. ஜபத்தோட நீ பண்ண வேண்டிய சார்ஜ் பண்ணுப்பா, போட வேண்டிய பெட்ரோலை போடு. உங்ககிட்ட காரு காஸ்ட்லியா இருக்கு, 4 பேர் வேணா தள்ளுறதுக்கு கூட ஆள் இருக்கு, ஆனா நீ பெட்ரோல் போட்டா தான் அந்த வண்டி ஓடும். இன்னைக்கு மேகத்துக்குள் போய் பாருங்க, உங்க ஊழியத்தை கர்த்தர் எப்படி கொண்டு போறாருன்னு பாருங்க. மேகத்துக்குள்ள போய் பாருங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் மேகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படணும்னா, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் வரணும்னா, முதல்ல ஒரு கூட்டத்தை விட்டு நீங்க வெளியே வரணும். புசிச்சு குடிச்சு விளையாடுற கூட்டம் ஒண்ணு இருக்கு, அதை விட்டு முதல்ல வெளியே வா. அதான் அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஒட்டாத விட்டு வெளியே வாங்க. 2வது, மலை மேல ஏற தொடங்கிட்டீங்க, கெபிக்குள்ள போய் உட்காந்துறாதீங்க. ஒரு இடத்துல திருப்தியை அடையவே கூடாது. எனக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் கொடுமுடியில வச்சிருக்கிறார். நீ மலையின் உயரத்துக்கு வா, உச்சத்துக்கு வா. அங்கே கர்த்தர் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதை வச்சுக்கிட்டு காத்திருக்காரு. நம்ம கிட்ட சொல்றதுக்கு வச்சிருக்கிறார். ஆனா அதை சொல்லுவாரு, வாங்கிட்டு கீழே வந்துடக்கூடாது. அதையும் தாண்டி மேகத்துக்குள்ள போகணும். அங்கே உன்னை குறித்து ஒரு சாட்சி இருக்கும். அங்கே உங்ககிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, அநேகர் இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லுவாரு. அவர் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் ஜனங்கள் உங்களுக்கு செவி கொடுக்க தொடங்குவாரு. இது எல்லாமே
உங்க தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் இருக்கே ஒழிய வேற எதை பேஸ் பண்ணியுமே இல்லை. அல்லேலூயா.